Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه الأجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر صدق الله العلي العظيم அன்புக்குரிய மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வளமையாக வாராந்தம் நடைபெறுகின்ற அல்லது குறிப்பிட்ட தவணைகளில் இடம்பெறுகின்ற இந்த ஈமான் டோக்ஸ், அல்லாஹ்வை, ரசூலை, மார்க்கத்தை பற்றி கலந்துரையாடுகின்ற அமர்வில் இன்றைய தினம் இந்த இறுதிப்பத்தின் சிறப்புகளும் லைலத்துல் கத்ர் இரவும் என்ற அந்த தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லா, இந்த ரமலான் எங்களுக்கு, இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடன் வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த ரமலானை அடைந்து கொள்ளவில்லை, அல்லாவின் பக்கம் திரும்பி விட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ரமலானிலே நாங்கள் செய்த நற்செயல்களை பொருந்தி கொண்டு அல்லாஹு தாலா நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த தலைப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இறுதி 10 என்ற அந்த இறுதி 10 நாங்கள் 2 தினங்களை கடந்து விட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் எஞ்சியிருக்கின்ற ஒரு சில ஒரு 7-8 நாட்கள் இருக்கின்றன. இந்த நாட்களை மிக சிறப்பாக நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவும் இதில் இருக்கின்ற விசேஷங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு சில விடயங்களை இங்கு கலந்துரையாடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் நாங்கள் பார்க்குற நேரம், இந்த இறுதி 10 ரமலான்ல ஏராளமான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, செய்திருக்கிறாங்க. அல்லாஹும் எங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறான். குறிப்பாக நாங்கள் இவ்வளவு காலமும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்போம். அந்த கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து நாங்கள் பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமாக நாங்கள் நன்மைகளை சம்பாதிக்கின்ற, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் காணப்படுகிறது என்பது நாங்கள் அனைவரும் புரிந்திருக்கிறோம். இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தௌபா, பாவ மீட்சி என்பது இந்த ரமலானில் இருக்கின்றது என்பதை நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னொரு விடயம்தான், இந்த ரமலான் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுறது ஒரு பக்கம் இருக்க, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வது இன்னும் ஒரு புறம் இருக்க, நாங்கள் இந்த ரமலான் அல்லாத காலங்களில் எவ்வாறு மிக சிறந்த மனிதர்களாக, சிறந்த மோமீன்களாக, விசுவாசிகளாக, முஹ்சின்களாக, அதாவது எங்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்துகின்ற வகையில், பொருந்தி கொள்ளும் வகையில் மிக சிறப்பாக அதை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வதற்கு தேவையான பயிற்சி களமாக இந்த ரமலான் இருக்கின்றது. ஒரு ட்ரைனிங், ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலேயே இந்த இறுதி 10 என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றிலே மிகவும் மகத்துவம் மிக்கதாக, சிறப்பு வாய்ந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 கடுமையாக முயற்சி செய்தவர்களாக, கடும் ஈடுபாட்டுடன் கழித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஹதீஸ்கள் எங்களுக்கு அதை சுட்டி காட்டுகின்றன, சொல்லித் தருகின்றன. இது தொடர்பாக நீங்கள் பல விடயங்களை அறிந்திருக்க கூடும். இருந்தாலும் ஞாபகமூட்டல் என்பது மிக முக்கியம் என்ற வகையிலே இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில நாங்க பார்க்குற நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற புகாரில வரக்கூடிய ஹதீஸ்கள் நிரம்ப இருக்கின்றன, முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் நிரம்ப இருக்கின்றன. அந்த வகையில நாங்க பார்க்குற நேரம், இந்த கடைசி 10 வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற நாட்கள்ல, ரமலானிலேயோ ரமலான் அல்லாத நாட்கள்ல, வேற நாட்கள்ல முயற்சி செய்வதை விட, ஈடுபாடு காட்டுவதை விட இந்த கடைசி 10 கடுமையான ஈடுபாட்டை, முயற்சியை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ரசூலுல்லாஹ் அவங்க எப்படி இருப்பாங்களாம் சொன்னா, இந்த ஏனைய நாட்களை விட இந்த கடைசி 10
அஷ்ருல் அவாஹிர், இந்த கடைசி 10 கடுமையாக ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக, கடும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்ப மற்ற நாட்களை விட கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக கடுமையாக முயற்சி செய்திருக்கிறார்கள், ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய ஏனைய பணிகளை விட இந்த இறுதி 10 நிறைய அமல்கள் செய்வதற்கு, அல்லது செய்கின்ற அமல்களை நிரப்பமாக செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவங்க எப்படி இந்த முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத விளங்கப்படுத்தும் வகையில மற்றொரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كان النبي صلى الله عليه وسلم اذا دخل العصر شد مئزره واحيا ليله وايقظ اهله. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. நான் இப்ப சொன்னது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அல் அஷ்ரு ஷத்த மிஸரஹு வஹியா லைலஹு வஇக்தா அஹ்லஹு. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல இதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், இதா தஹல அல் அஷ்ரு அஹியா லைலஹு அஹியா லைல வஇக்தா அஹ்லஹு வஜத்த வஷத்த மிஸரஹு. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல ஒரு சொல் கூட வந்திருக்கிறது, வஜத்த என்ற ஒரு சொல் கூட வந்திருப்பதை நாங்க பார்க்கிறோம். இந்த 2 ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக முயற்சி செஞ்சாங்க. எப்படின்னு சொன்னால், கடைசி 10 வந்து விட்டால், கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து விட்டால், ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழ் ஆடையை இறுக கட்டிக்கொள்வார்கள். வஹியா லைலஹு, தன்னுடைய இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள், இரவுக்கு உயிர் ஊட்டுவார்கள். வஐகதா அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தையும் விழிக்க செய்து அந்த கடைசி 10 அடைந்து கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கும் அவர்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டி இருக்கிறாங்க, ஈடுபாட செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழ் ஆடையை இறுக கட்டிக்கொள்வார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு 2 கருத்து இருக்கிறது. இந்த ஷத்த மிஸரஹு என்பதற்கு 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், இதாவது இப்ப நாங்க எங்கட பாஷையில கதைக்கிறதா இருந்தால், சாதாரண எங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்களை நாங்க செய்யறதா இருந்தா சொல்றதா இருந்தா, இப்ப ஒரு வேலையில நாங்க கடுமையாக ஈடுபடணும்னு நினைக்கிற நேரம், நாங்க சார முடித்திருந்த வேஷ்டி மாதிரி ஏதாவது கட்டி இருந்தேன்னு சொல்லிச்சோன்னா, பொதுவாக அப்படி கட்டி பழக்கமானவர்களுக்கு, அதை கட்டி கொண்டு வேலையில் ஈடுபடுறதுக்கு ரெடியானவங்களுக்கு இந்த விஷயம் லேசாக புரியும். வேலை செய்யறதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால், பொதுவாக சாரத்தை அவிழ்த்து திரும்பி கட்டுவோம் நாங்க இருக்க. ஏனென்றா அந்த வேலை வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. இந்த சாரன் அவிழ்ந்து விடுறது அல்லது அடிக்கடி கட்டுறதுங்கிறதெல்லாம் அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு தொந்தரவாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்க என்ன செய்வோம்னா, சாரனை இறுக்க கட்டிக்கொள்வோம். அப்ப உதாரணமா யாராவது ஒரு வேலையை, கடினமான வேலை செய்யறாங்களாம்னால் மண்வெட்டியால இன்னொருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறாராம்னால், அவருக்கு ஹெல்ப் பண்ற வகையில, உதவி செய்யற வகையில அவரு அந்த மண்வெட்டியை தான் வாங்கி வேலை செய்யணுமா என்றால், வாங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை செய்வார் என்றால், தன்னை சாரனை அவிழ்த்து இறுக்க கட்டி கொள்வார். என்னண்டா, நான் இதுக்கு ரெடி ஆகிறேன் ஒரு விஷயம், இடையில அந்த வேலையில டிஸ்டர்ப் ஆகி இருந்துடக்கூடாது, இந்த சாரன் அவிழ்றது அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு ரெடி ஆகி கொண்டு என்ன செய்யறதுக்கு போறதுக்கு நாங்க பாக்குறோம். இந்த இப்படி இறுக்க கட்டி கொள்றது நாங்க பாக்குறோம். அப்ப அந்த வகையில தான் ஷத்த மேசரஹு என்பதற்கு ஒரு கருத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற வேலைகள் எல்லாத்தையும் விட்டு இந்த கடைசி 10 அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி, அதுல கடுமையாக ஈடுபாடு காட்டுவதற்காக வேண்டி, அதில் அமல்களிலே அதிகமாக ஈடுபடுவதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் என்பதை இந்த ஷத்த மிஸரஹு என்ற அந்த சொற்கள் சுட்டி காட்டுவதாக இதனுடைய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு பொருள். இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ரமலான் நோன்பு என்று சொன்னா, நாங்க பகல் பொழுதுகளில
உணவை ஹராமாக்கி கொள்வோம். அதே மாதிரி குடிபானங்களை ஹராமாக்கி கொள்வோம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிற விஷயமும் தொடர்பு என்ற விஷயம், அதாவது கணவன் மனைவி குடும்பமாக இருக்கிறது, தொடர்பு கொள்றது, இந்த உறவாக இருக்கிறது, இந்த விஷயங்கள் பகலையில ஹராமாக்கி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இரவையில இது ஹலால் என்ற நிலையில இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறுதி 10 அடைந்தால் ஷத்தம் எஸ்ரஹு தங்களுடைய மனைவிமார்களுடன் உறவு வைத்துக் கொள்வதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி கொள்வார்கள், அதிலே கவனம் செலுத்த மாட்டார்கள் என்பதை இந்த சொல் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மொத்தமாக பார்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலக சோழிகளிலிருந்து ஏனைய விடயங்களை விட்டும் தவிர்ந்து இந்த கடைசி 10 அடைந்து கொள்வதற்கு தன்னை மும்மூரமாக ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். கடுமையாக இந்த கடைசி 10 அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய விருப்பங்கள் ஆசைகளை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூரமாக இருக்கிறாங்கங்கிற விஷயத்த இந்த அந்த ஷத்தமே ஸரஹு என்ற அந்த சொல் எங்களுக்கு சுட்டி காட்டுறது பார்க்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்ற ஒரு விஷயத்த நாங்க இந்த இடத்துல சிந்திக்கணும். இதுதான் இடத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படுற, உலகத்தாரின் அருள்கொடை என்று சொல்லப்படுகின்ற, நாளை மறுமையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய நபிமார்கள உம்மத்துக்கெல்லாம் அந்த இடத்துல பரிந்துரை செய்யக்கூடிய மிக முக்கியமாக இப்படி பல அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் இருக்கிற ரசூல் அவங்க இந்த கடைசி 10 சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு நம்மட பாஷையில சொல்றது என்னென்றால், எங்களோட ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க என்றால், சாரணை மடிச்சு கட்டி கொண்டு இதுல ரெடி ஆகிக்கிறாங்க, தயாராகிக்கிறாங்க. சாரணை மடிச்சு கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிறாங்கிறத பாக்குறோம். சாரணை மடிச்சு கட்டிக்கிண்டா எங்கட பாஷையில சாரணை மடிச்சு கட்டிக்கொண்டுனா மும்முரம் ஈடுபடுறதுக்கு சொல்ற ஒரு ஒரு ஸ்லாங்குன்னு நாங்க சொல்லுவோம், ஒரு ஸ்லேடைன்னு நாங்க சொல்லுவோம். அதாவது சாரணை மடிச்சு கட்டிக்கு நின்றாரு அந்த மனுஷன் செஞ்சா கடுமையாக மும்முரமாக அந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாருங்கிறதுக்கு சொல்றது, சாரணை மடிச்சு கட்டிக்கு நின்றாருன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி தன் சாரணை மடிச்சு கட்டி கொண்டு அதை அந்த கடைசி 10 அடையிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்கிறத இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுறதை நாங்க பாக்குறோம். நாங்க இப்ப எப்படி இந்த சாரணை மடிச்சு கட்டி கொள்றது என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. எனவே எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். சரி, அதே மாதிரி இப்போ தொழில் ஆக இருக்கலாம், அரசாங்க தொழிலாக இருக்கலாம், அல்லது நாளாந்த எங்களுடைய தொழிலாக இருக்கலாம். இப்படி பல எங்களுக்கு அல்லது வேற சோழிகள் வேலைகள் இருக்கலாம். இதிலே விட இயலுமானதை, விட்டு கொடுக்க முடியுமானதை, தவிர்ந்து கொள்ள இயலுமான விஷயங்களை நாங்கள் தவிர்ந்து கொண்டு முழுமையாக இதில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் தயாராகுவோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தது போல எங்களுக்கும் இந்த இறுதி 10 முயற்சி செய்து அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது இந்த சோசியல் மீடியா, டிஜிட்டல் போன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதுகள்ல கூடுதலாக நாங்க ஈடுபடுற விஷயம், அல்லது இந்த ரமலான் வந்தனைக்கும் பொழுதுபோக்குக்காக வேண்டி சில விளையாட்டுகள்ல நாங்க ஈடுபடுவோம். கேரம் போர்ட் விளையாடுறது, அல்லது இந்த செஸ் மாதிரியான சில விளையாட்டுகளை விளையாடுறது, இரவையில நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சில கதைச்சு கொண்டு அப்படி வெளியில இருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது இப்ப கடைசி 10 நிமிஷம் நினைக்கும் அழகான உடுப்பெடுக்கணும், நல்ல பிராண்டான உடுப்பெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தூர கடைகளுக்கு நாங்க போறது. இந்த மாதிரியாக நாங்க ரமமான இந்த இறுதி 10 நாங்க கழிக்க போறோமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி செய்த மாதிரி நாங்க எங்களுடைய சாரத்தை மடித்து கட்டிக்கொண்டு இந்த இறுதி 10 அடைய போகின்றோமா என்ற ஒரு வினாவை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த ஹதீஸ்ல வருது, அஹியல் லைல, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறது நாங்க பார்க்கிறோம். இப்ப பொதுவாக கடைசி 10ல ரசூலுல்லாஹ் அவங்க கடுமையா முயற்சி செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இரவு கடுமையாக பயன்படுத்திக்கிறாங்க. அஹியா லைலஹு, அஹியல் லைல, இரவுக்கு உயிர் கொடுத்தார்கள் அப்படின்னா அந்த இரவுல நின்று வணங்கி இருக்கிறாங்க, இரவுல அதிகமான அமல்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, அதிகமான இபாதத்துகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்கங்கிற விஷயத்த இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். இப்ப கடைசி 10ல வேற ஹதீஸ்ல எல்லாம் வருது என்னன்னு சொல்லினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த ஒவ்வொரு ரமதானிலையும் கடைசி 10ல ஏத்திகாஃப் இருந்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிற அந்த ஆண்டுல வந்த அந்த இறுதி 10ல ரசூல் அந்த அந்த ஆண்டுல ரசூல் அவங்க 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க இதுக்கு தயாராகின்ற ஒரு வகையில ஏத்திகாஃப் இருக்க முடியும். அதாவது கடைசி 10ல முழுமையாக நாங்க பள்ளி வாசல்கள்ல தரித்து தனிய கூடாரங்கள் அமைத்து அந்த கூடாரத்துல நாங்க இருந்து கொண்டு தூங்குறது, ஏனைய அமல்கள்ல செய்யறதுங்கிற இந்த மாதிரியாக எங்களுக்கு ஈடுபடுவதன் மூலமாகவும் இந்த கடைசி 10 எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும். அரச தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட அந்த பள்ளி வாசல்கள்ல தங்கி இருந்து அவங்க தொழிலுக்கு சென்று மீண்டும் திரும்பி பள்ளிவாசல்கள்ல தங்கக்கூடிய ஒரு நிலைமையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியும். அல்லது வேற வேலைகள் செய்பவர்கள் கூட வீட்டு தேவைகளை நிறைவேற்றி விட்டு அதிகமாக பள்ளி வாசல்களில் தரித்து அமல்கள் செய்யறதுக்கு இந்த காலத்தை பயன்படுத்துவோம் என்றால் நாங்கள் ஷத்தமே ஜரஹு அஹியல் லைல இந்த 2 வேலையையும் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அடுத்தது வஐகத அஹ்லஹு வீட்டில் இருக்கிற தங்களோட மனைவிமார்கள், பிள்ளைகள் இவர்களை கூட இதுல ஈடுபடுறதுக்கு நாங்க அவங்கள தூண்டி விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத காலத்திலேயும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வித்ரு தொழுவதற்காக எழுப்பி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அமல்கள் செய்யறதுக்கு ரசூல்லா அவங்க எழுப்பி இருக்கிறாங்க. ஆனால் வெரி ஸ்பெஷல் மிச்சம் விசேடமாக நாங்க சொல்லப்படுறது பார்க்கிறோம். இதுல அதையும் விட அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை இந்த இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கு தூண்டி இருக்கிறார்கள், எழுப்பி விட்டிருக்கிறார்கள், விழிக்க செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கடைசி 10ல நாங்க போன நாட்கள்ல விட்டுட்டு இருக்கிற நாட்கள்ல எங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள போறோம்? இந்த ஒரு விஷயம் நாங்க கடுமையாக யோசிக்கணும், சிந்திக்கணும். இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். இதுல சில ஆக்கள் அப்படி பள்ளியில தரித்து அல்லது அதிகமான நேரங்களை பள்ளியில அல்லது அமல்கள் செய்யறதுல நீங்க செலவழிக்க முடியும். இருந்தாலும் எப்படி இதை பூரணமாக நாங்கள் அடைந்து கொள்வது என்பது தொடர்பாக சிந்திப்பது, செயற்படுவது என்பது மிக பொருத்தமாக இருக்கும். இது கடைசி 10 என்பதால் அதை நாங்கள் கவனமாக பயன்படுத்திக் கொள்ளவும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான் அந்த இடத்துல வருது. ஷத்தமே ஜரஹுண்டா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதுல டீட்டெயில்ஸ் இதுல விளக்கங்கள் ஈக்குது. அஹியா லைலஹு எப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ஒரு விஷயம் ஈக்குது. இதுல இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், இந்த எப்படி இரவை உயிர்ப்பிச்சாங்கிறது ஒரு ஹதீஸ் வருது. நசாயில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். லா அலமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅல் குர்ஆன குல்லஹு ஃபீ லைலத்தில் في ليلة ولا قام ليلة حتى الصباح ولا صام شهرا كاملا قط غير رمضان. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அல் குர்ஆன முழுமையாக ஒரு இரவுல ஓதி முடிச்சத, அல்லது சுபஹு வரங்கட்டில் இரவுல நின்று வணங்கினத, அல்லது ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோட்டத்தை நான் ஒருபோதும் பார்க்கல ரமலானை தவிர என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற இந்த ஹதீஸ் எங்களுக்கு நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ரசூலுல்லாஹ் அவங்க இதுல இந்த இரவை எப்படி உயிர்ப்பிப்பாங்களா என்றால் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி நீண்ட நேரம் இரவையில நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இதுல நாங்க பார்க்கிறோம். எனவே நோன்பு நோற்பது, குர்ஆன் ஓதுறது, இரவையில நீண்ட நேரம் நின்று வணங்குறங்கிற பல விஷயங்கள் இதுல இருக்குது. அப்படி உயிர்ப்பு இந்த இரவை உயிர்விட்டிக்கிறாங்கிறத நாங்க பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்ங்கிறத கடைசியா நாங்க பார்ப்போம். அப்ப அதே மாதிரி அப்ப இதெல்லாம் என்னத்தை சொல்லுதுன்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிவதில் அவருக்கு இருந்த ஆர்வத்தையும் அதற்காக காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டதையும் இந்த ஹதீஸ்கள் நம்மளுக்கு சுட்டி காட்டுறதை நாங்க பார்க்கிறோம். அப்படி என்றால் எங்கட அந்த அல்லாஹ்க்கு அடிபடுகிற ஆர்வமும் அதே மாதிரி எங்கட இருக்கிற இந்த மிச்ச காலத்தை எப்படி நாங்க பயன்படுத்த போறோம்ங்கிறதும் ஒரு மிக முக்கியமான விடயம். எனவே அதை நாங்கள் சிந்தித்து செயற்படுவோம். எங்கட காலம், எங்கட நேரம், எங்கட தொழில், எங்கட பிஸி, எங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள், கடமைகள் இவற்றுக்கு மத்தியில் அவற்றை எல்லாம் சரி செய்து கொண்டு எப்படி இந்த இரவு கடைசி 10ஐயும் நாங்கள் பயன்படுத்த போறோம்ங்கிறது அது நாங்க ஒவ்வொருவரும் அதுல காட்டுற முயற்சி, அதுல அல்லது அதுல நாங்க எங்களுக்கு இருக்கிற விருப்பம் என்பவற்றை பொறுத்து அது அமையும் என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சரி,
ஏன் இப்படி இந்த ரசூல்லா அவங்க இந்த கடைசி 10 இப்படி அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க? அதுல என்ன சிறப்பம்சம் இருக்குது, என்ன விசேடம் இருக்குது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் ஹதீஸ்களில் வருது. எப்படின்னு சொல்லி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்னென்றால், அத்தாக்கும் ரமதானு ஷஹ்ருன் முபாரக்குன் ஃபரதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் சியாமஹு துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமாஇ வ துஅல்லகு ஃபீஹி அபுவாபல் ஜஹீம் வ துகல்லு فيه مردة الشياطين لله فيه ليلة خير من ألف شهر من حرم خيرها فقد حرم. இந்த ஹதீஸ்ல வருது சாதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தாக்கும் ரமலானு ஷஹ்ருன் முபாரக்குன், உங்களுக்கு ரமலான் என்ற ஒரு மாசம், இந்த ரமலான் வந்திருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக்குன், இது ஒரு பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் சியாமஹு, இந்த மாதத்தினுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமாஇ, வானங்களின் கதவு, அதாவது சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வ துகல்லகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. வ துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களின் கால்கள் விலங்கிடப்படுகின்றன என்று சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்றால், மிக முக்கியமாக நாங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அதுல அல்லாஹ் கொண்டு ஒரு இரவிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் கொண்டு ஒரு இரவிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுல. அப்ப இதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரு மின் அல்ஃபி ஷஹ்ர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் கொண்டு ஒரு இரவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றத நாங்க பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் கொண்டு ஒரு இரவிக்குது, அது எப்படிப்பட்டது என்றால் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுல மன் ஹுரிம கைரஹா, இந்த இரவையில இருக்கிற நன்மைகளை யார் அடைந்து கொள்வதை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்கின்றார்களோ, தன்னை தடுத்துக் கொள்கின்றார்களோ, ஃபகது ஹுரிம, எல்லா நன்மைகளையும் விட்டும் அவர் தன்னை தவிர்த்து கொண்டார் என்று சொல்லப்படுற. அதாவது அதை அடைஞ்சு கொள்ளல் என்றால் எல்லா நன்மையையும் அடையாததுக்கு சமன், இழந்ததுக்கு சமன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஏன் இதுல விசேஷம், இது சிறப்புன்னு சொல்லி சொன்னால், நாங்க அது லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு இருக்குது, அது அல்லாஹ்க்கு சொந்தமான ஒரு இரவு, அது அல்லாஹ்க்கு சொந்தமானது. அதுல என்ன ஸ்பெஷலிங்கிறது என்னன்னா அல்லாஹ்க்கு சொந்தமானது, அதுல என்ன ஸ்பெஷலும் இருக்கலாம். அதுதான் அதுல ஆக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அது சொல்ற ஹதீஸ்களை சொல்றதை நாங்க பார்க்கிறோம். 1000 மாதங்களை விட சிறந்த இதை நாங்க பார்க்கிற நேரம் வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். அப்ப அந்த லைலத்துல் கத்ர்ண்டா என்ன அப்படிங்கறத நாங்க பார்க்கிற நேரம் அல் குர்ஆன்ல வருது, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூரா, இன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். இப்ப லைலத்துல் கத்ர்னா என்ன, வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். இப்ப வமா அதுராக்கண்டு வந்தா அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுவான் என்றால் அது மிகவும் விசேடமான ஒரு விஷயம்ங்கிறத அல் குர்ஆன் தஃப்சீர் ஆசிரியர்கள் அல் குர்ஆன் கலைகளை படிக்கிற நேரம் நாங்க விளங்கிக் கொள்ள இயலுமான ஒரு விஷயம். அப்ப வமா அதுராக்க வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அறிவித்தது ஏது, அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அந்த இரவுங்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. இதை நாங்க நிறைய தரம் கேட்டிப்போம். 83 வருடங்கள் நின்று வணங்கினதுக்கு சமன் அந்த ஒரு இரவுல வணங்கினு சொன்னால் அது 1000 மாதங்களை விட அதிகம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இதுல நாங்க பார்க்கிற நேரம் ஒரு ரகாத் தொழுதோம் என்றால் 1000 மாதங்கள் அது அந்த ஒரு ரகாத் தொழுவதற்கு சமனான நன்மை கிடைக்கும். ₹1 நாங்க செலவு செஞ்சோம் என்றால் 1000 மாதங்கள் அப்படி செலவு செஞ்சதுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதுல ஒரு அமலை நாங்க செய்தோம் என்றால் 1000 மாதங்கள் நின்று வணங்கியதற்கு சமனான கூலிகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்க பார்க்கிறோம். ஒரு அற்புதமான இரவு, 1000 மாதங்கள் 83 வருடங்களாக எல்லாரும் உயிரோடைப்பமாங்கிறது, அவ்வளவு காலம் வாழ்வோமாங்கிறது எல்லாம் கேள்விக்குறியாகிக்குது. இன்றைக்கு 40 வயசுல 45 வயசுல 50 வயசுல ஸ்ட்ரோக் என்றும் ஹார்ட் அட்டாக் என்றும் அல்லது குரோனிக் டிசீஸ் கேன்சர் இந்த மாதிரியான நல்லா பாதுகாக்க வேண்டும். அற்புதமான புதுசான நோய்களை கட்டுப்படுத்த முடியாத டெர்மினல் டிசீஸ் என்று நாங்க சொல்லுவோம். வந்தா திரும்பி அதுல இந்த மீள இயலாம அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு
குறுகிய காலத்துல நாங்க மவுத்தாகக்கூடிய அப்படியான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறான்ங்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்படி எங்களுக்கு அறவாசி 83 வருடம்னா அறவாசி காலத்துக்குள்ளுக்கே இன்றைக்கு மவுத்தாகக்கூடிய நிலைமைகள் எங்களுக்கு இருக்குமா என்றால் பூரணமாக 83 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்து நன்மை செய்தாலும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது அன்புக்குரியவர்கள். அப்படியான ஒரு அற்புதமான இரவை அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கதிர் அந்த 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 ஒரு அந்த அந்த இரவை இந்த கடைசி 10ல ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதை அடைஞ்சு கொள்றதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக முயற்சி செய்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அதாவது அந்த இந்த இரவு ஏன் சிறப்புன்னு சொல்லிட்டா அதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்றால் அதுல அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுங்கிறது தான் ஆக முக்கியமான சிறப்பம்சம். அதாவது இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்து அல்லாஹ்க்கு பிடித்தவர்களாக, அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிக்க கூடியவனாக மாற, அதாவது பாவத்தை மன்னித்து எங்களுடைய பாவத்தை மன்னித்து நாங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இப்படியான ஒரு மனிதர்களை உருவாக்குறதுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்துல எங்களுக்கு வழிகாட்டி அனுப்பினது ஆக முக்கியமான ஒரு விஷயம் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா நோன்பை விதியாக்கி அதுல தக்குவா இறையச்சத்தை உருவாக்கினானுங்கிறத நாங்க ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த எல்லா ஏற்பாடும் என்னன்னா அல் குர்ஆன் உலகத்தில் அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு வரணும். அதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த தனக்குண்ட ஒரு இரவை ஏற்படுத்தி கொண்டு அதுல மிக முக்கியமான சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறது என்னென்றால் அதில் என்ன சிறப்பிக்குது அல் கதிர் என்றால் நாங்க பார்ப்போம் அது எப்படி என்றால் தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்றால் மலக்குமார்கள் வந்துட்டு என்ன செய்வாங்களாம் என்றால் இதுல தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹ் மலக்குமார்கள் இதுல இறங்குவாங்க. அதே மாதிரி மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு தூதை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இரவில இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப கதிர் என்றால் இதுல ரெண்டு கருத்து இருக்குது. கதிர் என்றால் ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று நினைச்சென்றால் இந்த அல் கதிருங்கிறது அத்தலீக் என்று நாங்க சொல்லுவோம். மஅன அத்தலீக் ஃபீஹா إخفاؤها عن العلم بتعيينها. وقال الخليل بن أحمد إنما سميت ليلة القدر لأن الأرض تضيق بالملائكة لكثرتهم فيها تلك الليلة. ஏன் இந்த கதிர் என்று சொல்லி அந்த இரவுக்கு பேர் வந்திக்குதாம் சொன்னால் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இறங்குவதன் காரணமாக மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருவதன் காரணமாக இந்த பூமி சன நெரிசலை பிடிக்கும். அது மாதிரி மலக்குமார்களால் சூழ்ந்து ஒரு இறுக்கமானதாக மாறி இருக்கும். அதாவது ஆட்கள் கூடுதல் எப்படி நெருக்கமாகிக்குமோ அது மாதிரி சன நெரிசல் மாதிரி மலக்குமார்கள் அவ்வளவு மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்க அதிகமாக இருக்கிறதன் காரணமாக நெருக்கத்தன்மை ஒன்று ஏற்படும், ஒரு இறுக்கத்தன்மை ஒன்று இந்த உலகத்தில் ஏற்படும். அதுக்காக வேண்டித்தான் கதிர் என்று சொல்லி சொல்லப்படுதுன்னு சொல்லி ஒரு கருத்தீக்கிறத நாங்க பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு செஞ்சால் இந்த குர்ஆன் வசனத்துல கடைசி அந்த வசனத்துல பாருங்க, பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் அல்லாஹ்வோட கட்டளைக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு இந்த பூமிக்கு வருவாங்க சொல்றதை நாங்க பார்க்கிற நேரம் அல் கதிர்ங்கிறதுக்கு, அதாவது தாலுக்கு அல் கதரு சொல்லி நாங்க அப்படி ஒரு சொல்ல வச்சு நாங்க அதுக்கு பார்த்தோம் சொன்னால் அதுக்கு என்னன்னால் அன்னஹு யுகத்தரு ஃபீஹா அஹ்காமு அஸ்ஸனா கமா கால தஆலா ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி அதுக்கு இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால் அந்த துகத்தரு ஃபி தில்கல் லைலதி மகாதீரு அல் ஹலாயிக் உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற ஆக்கள்ல எல்லா படைப்பினங்கள்லையும் ஒரு வருடத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமான்னு சொன்னால் இதுல நிர்ணயிக்கப்பட்டு மலக்குமார்களுக்கு வந்துட்டு என்ன செய்வோம்னால் அறிவிக்கப்படும், மலக்குமார்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் ஒரு விஷயத்த நாங்க பார்க்கிறோம். அதாலதான் அல்லாஹ் தஆலா சூரத்து துஹான்ல 1வது வசனம் இந்த 6வது வசனம் வரைக்கும் சொல்றதுல நாங்க பார்க்கிறோம் எப்படி வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த வசனத்தை பாருங்க, ஃபீஹா ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த இரவுல தான், அதாவது
அந்த அந்த வசனம் எப்படி வருதுனால், இன்ன அன்சல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இந்த குர்ஆன் வசனங்கள்ல அந்த குர்ஆனை நாங்கள் ஒரு பரக்கத் பொருந்தின இரவுல நாங்கள் இறக்கி வைத்தோம். இன்னா குன்னா முன்சிரின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், எல்லா விஷயங்களும் இந்த இரவுல மலக்குமார்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு நபரையும் ஒரு வருடத்துக்கு தேவையான அமல், அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவுல மலக்குமார்கள் அந்த இறங்குற சந்தர்ப்பத்துல இருந்து அடுத்த வருடம் ரமதான் லைலத்துல் கத்ருடைய இரவு மலக்குமார்கள் இறங்கு வரைக்கும் இருக்கின்ற ஒரு வருடத்துக்குள்ளுக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கங்கிறத அல்லாஹு தாலா மிக நுணுக்கமாக லஹ்வுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் அனைத்தையும், அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தாலா அப்படியோ எடுத்து மலக்குமார்களுக்கு தெளிவுபடுத்தி அனுப்புகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இரவுல நடக்குதுங்கிறத இந்த அல் குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்கின்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த ரமலானில கடைசி 10ல லைலத்துல் கத்ருடைய இரவுல நானும் நீங்களும் இந்த அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரங்கட்டிலும் என்ன செய்ய போறோம்ங்கிறத அவ்வளவுத்தையும் அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. சரி, அவங்கள அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துவான். சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் கேட்கின்ற துஆக்களின் காரணமாக அந்த லஹ்வுல் மஹ்ஃபூல்ல இருந்து எழுதப்பட்ட விஷயங்கள்ல சில நேரம் இவங்களுக்கு அறிவிக்க போற நேரம் மாற்றங்களை செய்யக்கூடும் அல்லாஹு தாலா என்று சொல்றதை நாங்க பாக்குறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஆள் எப்ப மவுத் ஆகுவாரு, ஃபீஹா, அதாவது யுக்தபு ஃபீஹா, அதாவது என்னண்டா மகாதிருல் ஹலாயிக் அலா மதல் ஆம், ஒரு வருடத்துக்கு தேவையான அவங்களோட கதிர் வந்துகிட்டு அதுல நிர்ணயிக்கப்படும். ஃபயுக்தபு பிஹா ஃபீஹா, அந்த ஒரு வருஷத்துல நிர்ணயிக்கப்படுற விஷயத்துல எழுதப்படும் என்னென்றால், அல்லாஹ்யா உசுரோட வைப்பாரு, அல்லாம்தாத் யார் மவுத் ஆகுவாங்க, யார் உயிரோட வைப்பாங்க, வன்னாஜூன் யாரு கஷ்டங்கள் இருந்து தப்பினார்கள், வல்ஹாலிகூன் அழிந்து விடக்கூடியவர்கள், வசுஅதா யாரு சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள், வல் அஷ்கியா யாரு கஷ்டப்படக்கூடியவர்கள், வல் அசீஸ் வல் தலீல் வல் ஜத், இப்படி என்னென்றால் யாரெல்லாம் என்ன செய்வாங்கங்கிற விஷயம், யாரெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க, யாரு கவலையோடு இருப்பாங்க, யாரு வெற்றி பெறுவாங்க, யாரு தோல்வி அடைவாங்க, யாரு செல்வந்தன் ஆகுவாங்க, யாரு ஏழை ஆகுவாங்க, யார் மௌத்தாகக்கூடியவர்களாக இந்த வருஷத்துல, யார் உயிரோட இருப்பவங்க, எப்ப மௌத்தாகுவாங்க, எப்ப உயிரோட இருப்பாங்க, யார் திருமணம் முடிப்பாங்க, யாருக்கு குழந்தை கிடைக்கும், அப்படி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு அந்த வருஷத்துக்குள்ள என்ன நடக்குமோ அவ்வளவு ஒவ்வொரு ஆட்கள்ல அந்த விஷயங்கள்ல நிர்ணயிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு மலக்குமார்களுக்கு தெளிவுபடுத்தி அனுப்புகின்ற ஒரு விஷயம் இந்த இரவுல நடக்கும்ங்கிறத தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றதை பார்க்கிறோம். அதனாலதான் மின்குல்லி அம்ரின் என்று சொல்லி வருது. தனஸ்ஸல் மலாயிகத்து ஃபீஹா பீதின் ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின், எல்லா விஷயங்களையும் கொண்டும் அந்த மலக்குமார்கள் இறக்கி இறங்குவாங்க அந்த பூமிக்குங்கிறத பார்க்கிறோம். அப்படியான மிகச் சிறப்பான ஒரு இரவு இந்த இரவில் இருக்குது என்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். எனவே அல் குர்ஆன் இந்த இரவில் இறக்கி அருளப்பட்டதுங்கிறது ஒரு சிறப்பு, மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவாங்கங்கிறது இன்னொரு சிறப்பு, அந்த ஒரு வருடத்துல எங்களுக்கு என்ன செய்வோம்ங்கிற ஒரு வருடத்துக்குரிய விடயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பப்படும்ங்கிறது இன்னும் ஒரு விஷயம் சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட், அது மாதிரி நாங்க பார்க்கறது என்னன்னு சொல்லிட்டால் இதுல இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. உதாரணமாக நாங்க சொல்றது என்னென்றால், இந்த இரவையில இது இப்படியான ஒரு சிறப்பு இது 1000 மாதங்களுடைய சிறந்ததுன்னு சொல்லி அம்சங்கள் எல்லாம் நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேலதிகமாக என்ன சிறப்பிக்கும் அப்படின்னு நாங்க பார்த்தோம் என்றால், முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, மன்காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல யார் ஒருத்தர் நின்று வணங்குகிறாரோ அவரோட முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இரவுல நின்று வணங்கினால் எங்களோட முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படியான ஒரு சிறப்பு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க இந்த கடைசி 10 ஏன் இவ்வளவு கடுமையாக முயற்சி செஞ்சாங்களாம் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி இப்படியான எங்களுடைய இந்த கதிர் தீர்மானிக்கப்படுற ஒரு இரவாக அந்த இரவு காணப்படுது. அதுல நின்று வணங்கினால் 1000 மாதங்களை விட சிறந்த, அதாவது 1000 மாதங்கள் நின்று வணங்கியது அதை விட அதிகமாக அதாவது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அது ஈக்குது. அதுல செய்கின்ற அமல்களுக்கெல்லாம் 1000 மாதங்கள் 83 வருடங்களுக்கு மேல் நாங்கள் நின்று வணங்கிய அல்லது அமல்கள் செய்த அந்த நன்மைகள் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்படியான ஒரு
இரவு இந்த கடைசி 10 இருக்கிறதால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக முயற்சி செய்திருக்கிறாங்கங்கிறத நாங்க பார்க்கிறோம். சரி. லைலத்துல் கதிர் ரமலான் இறுதி 10ல் அது எப்ப ஈக்குது அப்படின்னு நாங்க பார்த்தோம் என்றால், லைலத்துல் கதிர் எப்ப வரும் அப்படின்னு நாங்க பார்த்தோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரைட் இப்படியான சிறப்பாக அமையக்கூடிய இந்த லைலத்துல் கதிருடைய இரவு எப்ப வரும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடைசி 10ல தேடிக்கொள்ளுங்க. தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீங்க கடைசி 10ல தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி வார்த்தை பார்க்கிறோம். இன்னும் ஹதீஸ்ல நாங்க பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அது கஷ்டமாம்டால் அதுல ஒற்றைப்பட்ட நாட்கள்ல நீங்க தேடிக்கொள்ளுங்க. 21, 23, 25, 27, 29 இதுகள்ல நீங்க தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி வார்த்தை பார்க்கிறோம். இன்னும் சில ஹதீஸ்கள் வருது. நீங்க எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், 21ல நீங்க தேடுங்க, 23ல தேடுங்க, 25ல தேடுங்க, 27ல தேடுங்க, 29ல தேடுங்கன்னு சொல்லி தனியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு ஒற்றைப்பட்ட நாட்களை சொல்லிக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு பார்க்கிற நேரம் சில அறிஞர்கள் 27ல ஈக்குதுங்கிறத கூடுதலாக அந்த ஹதீஸ்கள் சுட்டி காட்டுறதை நாங்க பார்க்கிறோம். 27ல நீங்க கூடுதலாக தேடிக்கொள்ளுங்கிற மாதிரி ஹதீஸ் எல்லாம் வார்த்தையை நாங்க பார்க்கிறோம். இருந்தாலும் உலமாக்கள்ல பொதுவான கருத்து என்னென்றால், அறிஞர்கள பொதுவான கருத்து என்னன்னு சொன்னால், அது எங்களுக்கு இந்த தேதியில தான் இருக்குங்கிறத காட்டுப்படுது. ரசூலுல்லாஹ் அப்படி வந்தாங்க, 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அது அல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் மறைக்கப்பட்டது இந்த ஹதீஸ் எல்லாம் வச்சு கொண்டு சொல்லப்படுது. கடைசி 10ல தேடுங்க. குறிப்பாக ஒற்றைப்பட்ட இரவுகள்ல லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு, அல்லது அல் குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு, அல்லது எங்கட கதிர் நிர்ணயிக்கப்படுற அந்த இரவு, மலக்குமார்கள் இறங்குற இரவு, மலக்குமார்களின் தலைவர் இறங்குற இரவு, எங்களுடைய முன் செய்த பாவங்கள் நின்று வணங்கினா மன்னிக்கப்படக்கூடிய அந்த இரவுங்கிறது இந்த ஒற்றைப்பட்ட இரவுகள்ல ஒரு இரவுல இருக்கும், நீங்க தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே நாங்க அதை அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்க எப்படி சாரணம் அடிச்சு கட்ட போறோம்ங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை. நாங்க எப்படி அதை திட்டமிட்டு கழிக்க போறோம்ங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ரசூல்லா அவங்களே அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்களாம்டா, நாங்க யாருன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை அடைஞ்சு கொண்டா என்ன செய்யணும் யார சொல்லலாம்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க. இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு வருதுன்னு நாங்க வச்சுக்கொள்ளுமே, அப்ப அதுக்கான சில அடையாளங்களா மீக்குது. நான் அந்த நேரத்துல கருத்துல ஒண்ணு நான் அதை சொல்லல. அப்படி அதை அடைந்து கொண்டோம் என்று நாங்க தெரிஞ்சா என்ன செய்யணும் யார சொல்லலாம்னு கேட்ட நேரம் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப கேட்டதுக்கு பெரிய இப்படி புலவுப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த இரவு அடைஞ்சு கொண்டா நீண்ட துவாக்கள் எல்லாம் ஓதுங்க அப்படின்னு சொல்லல ரசூலுல்லாஹ் அவங்க. 3 வசனங்களை கொண்ட ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அதாவது என்னென்னால், அல்லாஹும்ம இன்னக கஃபுன் துஹிப்புல் கஃவ ஃபஅஃபு அன்னி சொல்லி சொல்ற ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அதாவது 3 சொற்கள் தான். அல்லாஹும்ம இன்னக கஃபுவுன், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். அதாவது இன்னக கஃபுவுன் துஹிப்புல் அஃவ, நீ பாவங்களை, அதாவது பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. இந்த 3 விஷயம் தான் அப்ப அதுல வருது அங்கிறத நாங்க பார்க்கிறோம். இதுல அன்புக்குரியவர்களே, இந்த கஃபூன் கஃபூருங்கிற 2 சொல்லுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. கஃபூருன் என்றாலும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அஃபூன் என்றாலும் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். இந்த கஃபூருங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் அந்த லேசான கேள்வி ஒன்று கேட்கப்படும் சொல்லி அந்த ஹிசாபை யசீரான்னு குர்ஆன்ல வார விஷயம். அப்ப எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படுதோ அவங்க அழிஞ்சிட்டாங்க, அவங்க நரகம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்குது, ஹிசாபை யசீரா, சொர்க்கவாசிகளுக்கு லேசான கேள்வி கணக்கு கேட்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படித்தானே நீங்க சொன்னீங்க, இதென்ன இது குர்ஆன்ல ஹிசாபை யசீரான்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் அவங்களோட காட்டி, அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா மன்னித்து வலது கரத்துல அவங்களோட நல்ல அமல்கள் ஈக்கிறத மற்றும் வலது கரத்துல கொடுத்து சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றதுதான் லேசான கேள்வி அப்படின்னு சொல்லிக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதுல தெளிவாக நாங்க பார்க்கிறதா என்னென்றால், அன்புக்குரியவர்களே, நாங்க மௌத்தாயி மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுற நேரம் சுவனவாசிகளாக இருந்தால், அதாவது
மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்க்கும் அடியார்களுக்கும் இடையில ஒரு திரை ஒன்று போடப்படும். அதுல சுவனவாசிகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம் என்றால், இந்த லேசான கேள்வியை கேட்டு சொர்க்கத்துக்கு போறார்கள் என்ன செய்வானாம் என்றால், அல்லாஹ் தந்த திரைக்குள்ளுக்கு நெருக்குவானா, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவானா. அப்படி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி திரைக்குள்ளுக்கு மற்றும் அல்லாஹ் அந்த சுவனவாசிகளை மற்றும் திரைக்குள்ள கூப்பிடுவானா. அப்படி கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம் எப்படின்னு சொன்னால், ஃபயக்கூலு அத்தாரிஃபு தன்ப கதா அத்தாரிஃபு தன்ப கதான்னு கேட்பான. உங்களுக்கு தெரியுமா இந்த பாவம் இப்படி புத்தகத்தை விரட்டி இன்னைக்கு பாருங்க, நீங்க ரகசியமா செஞ்சது, ஒருத்தரும் இல்லாமைக்குள்ள செஞ்சது, செஞ்சதை ஒருத்தரும் காணலண்டு இருந்தது, ஒருத்தரும் கேள்வி கேட்கலன்றது, நாங்களும் கூட்டாளிமாரும் சேர்ந்து மறைச்சி ஒருத்தருக்கும் தெரியாண்டு சொல்லி சொன்னது, ஃபேக் ஐடியில ஆக்களுக்கு எழுதி மறைச்சது, அப்ப ஒருத்தருக்கும் தெரியாதானே, அது ஃபேக் ஐடியில ஆக்கள மானத்தை போக்காட்டினது, பொய் செய்திகளை பரப்பி சமூகங்களுக்கு இடையில பிரச்சனையை கொண்டு வந்தது, குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனையை கொண்டு வந்தது. அப்ப அந்த ஒருத்தருக்கு தெரியாண்டு சொல்லி சூழ்ச்சி செய்து கூட்டி மூட்டி கோல்காவி புறம்பேசி இந்த மாதிரியாக நாங்கள் செஞ்சு விட்டது, துருவி துருவி ஆராய்ந்து அடுத்தவர்களை மானத்துல கை வச்சது, ஆனால் ஆறுண்டு தெரியாம இருந்தது, இப்படியெல்லாம் மறைச்ச ஒருத்தருக்கும் தெரியாண்டு விட்டு போன இடங்கள், ஒருத்தருக்கும் தெரியாண்டு விட்டு வந்த இடங்கள், இப்படி இருக்கிற எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதுல எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். நரகவாசிகள் பார்த்து இப்படி சொல்லுவாங்களா, மாலி ஹாதல் கிதாப், என்னடா அந்த புத்தகம், லா யுகாதிரு ஷகீரத்தன் வலா கபீரா, ஒரு டொட்டு முடாம எல்லாம் எழுதிக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்பாங்களாம் நரகவாசிகள். ஆனால் எங்கள்கிட்ட வந்துட்டு என்ன அம்சம், அப்படி உள்ளுக்கு வந்து இதை செஞ்சீங்க உங்களுக்கு தெரியுமா, இந்த பாவம் உங்களுக்கு ஞாபகம் மிக்கா, இந்த பாவம் உங்களுக்கு ஞாபகம் மிக்கான்னு அல்லாஹ் தஆலா அந்த எழுதப்பட்டிருக்கிற புத்தகத்தை வச்சுக்கொண்டு கேட்பானா, காட்டி காட்டி கேட்பானா. கேட்கிற நேரம் இந்த சொர்க்கவாசி, இவருக்கு சொர்க்கம் தெரியாது, இவர் யோசிப்பாராம், சரி நாம கட்டுமையா அம்புட்டோம், வெக்கப்பட்டு கூனி குறுகி அல்லாஹ் படைச்சு அல்லாஹ் பார்த்துக்கிறான், நாங்க எங்களுக்கு தெரியும், எங்கட பொசுக்கு தெரியாம செஞ்சு போட்டு பொசு கூப்பிட்டு என்ன பண்ண செஞ்சுக்கிறேன்னு கேட்ட எப்படி வெக்கப்படுவோமோ அது மாதிரி அவர் கட்டுமையாக மனசு உடைஞ்சி அவர் மனசுல நினைப்பாரம் எப்படி அமைச்சா, நாம இனி நரகத்துக்கு போறோம், இன்னும் கேட்கிற கேள்வியை பார்த்து நாம முடிஞ்சு என்று நினைக்கிற நேரம் அந்த தாயின் அன்பை விட 70 மடங்கு அன்பு நிறைந்த அந்த அல்லாஹு தாலா சொல்லுவானாம், கால சதர்துஹா அலைக்க ஃபி துன்யா, இந்த பாவம் எல்லாத்தையும் உனக்கு நான் மறுமையில இது எல்லாத்தையும் நான் மறைத்தேன், நான் அந்த பாவத்தை எல்லாத்தையும் இன்றைக்கு உனக்கு நான் அதை என்ன செய்றேன், மன்னித்து விடுகிறேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலா. அவரை வலது கையில ஃபயுதா கிதாப ஹஸனாத்திஹி, அவரை நல்ல அமல்கள் செஞ்ச விஷயத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்புவாங்க. அன்புக்குரியவர்களே, கஃபூர் என்றால் என்னென்றால், நாங்க உலகத்துல செஞ்ச பாவத்தை அல்லாஹ் தஆலா அந்த புத்தகத்துல அழிக்காம அதை காட்டி அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போங்க வாப்பான்னு அனுப்பினா கஃபூர். அந்த அதை அழிச்சு போட்டு அந்த புத்தகத்துல எல்லாத்தையும் அழிச்சு போட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லிச்சென்றால் அதுக்கு பேரு கஃபூன். அப்ப அழிக்காம போனா புத்தகத்தெல்லாம் பார்ப்பாங்கன்னு, அடுத்தாக்களை எஞ்சி பாருங்க, உங்களோட புத்தகத்தை கொஞ்சம் காட்டுங்களே, உங்களோட பட்டாளை கொஞ்சம் காட்டுங்களேன், எப்படி இருக்கும் யோசிங்க பார்ப்போம். அவங்களுக்கு கேட்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அழிக்கப்பட மாட்டாது. கஃபூர் என்றால், அஃபூன் என்றால் எங்களோட பாவம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், அழித்து விடுவான். அதான் கஃபூனுக்கும் கஃபூருக்கும் இடையில வித்தியாசம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட புத்தகத்துல நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லி இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் தஆலா உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து விடுவான்னு சொல்லி சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். அப்ப உடுப்பு வாங்கி இந்த எங்களோட புத்தகத்துல இன்னும் எழுத போறோமா, அல்லது இந்த துஆ அங்கீகரிக்கப்படுறதுக்காக கடுமையாக முயற்சி செய்து அழித்து விட போறோமாங்கிறது நாங்க யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி 10 நாங்க எப்படி பயன்படுத்த போறோம்ங்கிற விஷயம் எங்களோட கையில இருக்குது. இது தவிர இந்த கடைசி 10 செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருக்குது. அல் குர்ஆனை ஓதுவோம். ரசூலுல்லாஹ் அவங்க இந்த மௌத்தாகிற அந்த இதுல 2 முறை அல் குர்ஆனை ஓதிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடம் கேட்பாங்க. அதே மாதிரி நாங்க வந்துட்டு அதிகமாக நின்று வணங்குவோம், தொழுவோம். அதுல உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தா நீங்க கேட்கலாம். அதுல 8, 23 அப்ப நின்று அதிகமாக வணங்கணும்னா கணக்கறக்க தொழலாமா, அதெல்லாம் ஃபிக்ஹோட சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி நாங்க பார்ப்போம், நிறைய ஹதீஸ்களை வாசிக்கலாம், படிக்கலாம், அதுல நிறைய விஷயங்களை தேடிக்கொள்ளலாம். என்றால் அந்த இரவை அந்த பகலை ஃபுல்லாகவே நாங்க கழிக்க போறோம்ன்ற வகையில
அதை எங்களுக்கு அப்படியான விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி நாங்க வந்துகிட்டு என்னென்றால் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படின்ற நிறைய துஆக்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், படைப்பினங்கள் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த கலிமாவினூடாக தூய்மைப்படுத்தலாம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ர நாங்க கடைசியில குடுக்குற அதே நேரம் எங்களுக்கு மேலதிகமாக ஜக்காத்த குடுக்கலாம். எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி அதாவது ரமலான்ல புயல் காற்றை விட வேகமாக செலவு செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஜக்காத் அதாவது சதக்காங்கிறது, தர்மம்ங்கிறது எங்களோட பாவங்கள மன்னித்து விடும். நரக நெருப்பை தணித்து விடும். அதே மாதிரி நன்மைகளை அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயத்தை சொல்றத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சக்கராத்தல் வேதனை இருக்கிற நேரம் நான் கொஞ்சம் தொழுதுட்டு வாரேன்னு எனக்கு ஒரு அவகாசம் தாங்கன்னு சொல்லி நாங்க கேட்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய சொத்து செல்வத்துல நாங்க இருக்கிறத செலவு செஞ்சுபட்டு வாரத்துக்கு ஒரு அவகாசம் தாங்கன்னு சொல்லி நாங்க கடுமையாக கேட்கக்கூடியவர்களாக இருப்போம்னு சொல்லி அந்த ஹதீஸ்கள்ல அந்த குர்ஆன் வசனத்துல நாங்க வாரத்தை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எங்களுக்கு திண்டு, உடுத்து, கழிச்சு மிஞ்சினத்தை கொடுக்கிறது இல்ல தர்மம்ங்கிறது. உண்மையாக நாங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்றால், லன் தனாலுல் பிர்ர, நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. எப்பண்டா நீங்க துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், விரும்புறதுல இருந்து செலவு செய்யாத வரைக்கும் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. எனவே இது எங்களுக்கு கட்டாயம் தேவைன்னு ரூ. 100 காசு இருக்குமாம், அதுல ரூ. 10 கொடுங்க, அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான். அதுதான் தர்மம், மிகச் சிறந்த தர்மம். மேலதிகமா இருக்குமாண்டா கணக்கு பார்த்து ஜக்காத்த கொடுப்போம். ஆனால் எங்கள்ட்ட ஜக்காத்தையும் கொடுத்து மேலதிகமாக சதக்கா கொடுக்கிறது அது ஆக உயர்ந்தது. ஆனால் சதக்காங்கிறது கணக்கு பார்க்க தேவையில்லை. எங்கள்ட்ட இருக்கிறதுல நாங்க விருப்பம், இது எங்களுக்கு 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 சேர்த்த விஷயத்துல இருந்து நாங்க கொடுக்கிறது, அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்க்ல இருந்து நாங்க கொடுக்கிறது. அதை இந்த ரமலான் கடைசி 10ல நாங்க செய்வோம் என்றால், குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு தெரியும். அதனால தான் கடைசி 10ல ஃபுல்லாக நாங்க அந்த காலங்களை கொடுப்போம்டா, அது எங்களுக்கு 1000 மாதங்கள் அப்படி தர்மம் செஞ்சது சமனாக வரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதுக்கு முயற்சி செய்வோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.